மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகளே. இப்பொழுது நாங்கள் தரம் 8ற்கான தவணை 2க்குரிய அலகு பார்க்க போகின்றோம். தவணை 2, தவணை 3 நாங்கள் பார்க்க வேண்டியுள்ளது. இப்பொழுது நாங்கள் தவணை 1 பார்த்து நாங்கள் போன வகுப்பில் இப்பொழுது தவணை 2ஐயும் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தவணை 3ற்கான பரீட்சைகள் ஆரம்பமாக உள்ளன. ஆகவே நாங்கள் எல்லா தவணைக்குரியதையும் கலந்து பார்க்க வேண்டியுள்ளது. இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்றோம் கிராமிய இசைக்கருவிகள் பற்றி தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். கிராமிய இசைக்கருவிகள் என்று சொல்லும்போது இவை நாட்டார் பாடல்களுடன் தொடர்புபட்டவையாகத்தான் இந்த இசைக்கருவிகள் வருகின்றது. அப்போ இந்த இப்படியான கிராமிய இசைக்கருவிகள் என்று சொல்லும்போது டோலக் வாத்தியம் ஒரு கிராமிய இசைக்கருவி. அதே மாதிரி உடுக்கு ஒரு கிராமிய இசைக்கருவி. பறை இதுவும் ஒரு கிராமிய இசைக்கருவி. அப்போ நாங்கள் இந்த கிராமிய இசைக்கருவிகளில் இவ்வாறு நிறைய இசைக்கருவிகள் இருக்கின்றன. தம்பட்டம் அப்படி நிறைய இருக்கின்றது. நாங்கள் அடுத்தடுத்த வகுப்புகளில் அதை பார்க்கலாம். இப்பொழுது நாங்கள் தரம் 8ற்குரிய இசைக்கருவி கிராமிய இசைக்கருவியாக நாங்கள் பார்க்க போவது முதலாவதாக உடுக்கு. உடுக்கு எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த வாத்தியம்தான் உடுக்கு. இதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2 பக்கம் தோள்கள் இருக்கின்றது. நடுவில் பட்டு கட்டப்பட்டிருக்கும். அந்த நடுவில் அந்த இடை சிறுத்து காணப்படும். இதான் உடுக்கின்ற அமைப்பு. அப்போ இந்த உடுக்கை நாங்கள் துடி என்றும் அழைக்கின்றோம். துடி, அதாவது உடுக்குக்கு இன்னும் ஒரு பெயர் துடி என்று அழைக்கப்படுகின்றது. இந்த உடுக்கு கிராமிய, அதாவது கிராமப்புறங்களில் சில நவராத்திரி மற்றது இப்போ ஒரு கிராமிய முறையிலே பூஜைகள் நடைபெறும் கோவில்கள் கிராமப்புறங்களில் இருக்கு. அப்படியான கோயில்களில் இந்த உடுக்கு அந்த இறைவனை பற்றி பாடிக்கொண்டு இந்த உடுக்கை அடிப்பார்கள். கூட நவராத்திரி காலங்களில் இந்த நடக்கப்படுகின்றது. அதாவது மட்டக்களப்பு, திருவோணமலை அப்படியான இடங்களில் இந்த நவராத்திரி காலங்களில் இந்த உடுக்கு வாத்தியம் பயன்படுத்தப்பட்டு மாரியம்மன் பாட்டுக்கள், சக்தியுடைய பாட்டுக்கள் அப்படியான பாட்டுக்கள் பாடப்பட்டு இந்த உடுக்கு அடிக்கப்படும். அங்கே உடுக்கு அடித்து கரகம், அதாவது நவராத்திரி கடைசி நாள் 10வது நாள் கரகம் எல்லாம் எடுப்பார்கள். அதாவது மட்டக்களப்பு, திருவோணமலை அப்படியான இடங்களில் மிகவும் இந்த விழாக்கள் விமரிசையாக நடாத்தப்படுகின்றது. அதாவது விஜயதசமி அன்று 10வது நாள் ஒவ்வொரு கோவில்கள்லேயும், ஒவ்வொரு அம்மன் கோவில்கள்லேயும் இந்த கரகம் எடுப்பார்கள். எடுத்து இரவு ஒரு 6 மணி அளவில் அது தொடங்கிச்சுன்னு சொன்னால் விடியத்தான் அந்த கரகம் முடியும். எந்த கோயிலேருந்து வழிகிட்டவர்களோ அந்த கோயிலேருந்து இரவிரவாக ஒவ்வொரு இடங்களுக்கும் போவார்கள், ஒவ்வொரு கோயில்களுக்கும் போவார்கள். வீடுகளில் எல்லாம் நிறைகுடம் வைப்பார்கள். அப்படியான ஒரு வழக்கம் இன்றும் இருக்கின்றது. கூடுதலாக திருகோணமலையில் இவ்வாறான நிகழ்வு நடைபெறும். அந்த 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 நிகழ்விற்கு இந்த உடுக்கு என்ற வாத்தியம் பயன்படுத்தப்படுகின்றது. இதற்கு துடி என்றும் அழைக்கப்படுகின்றது. இதுதான் உடுக்கு. படத்திலேயும் உடுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் டோலக். டோலக் வாத்தியம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்போ இதில் நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன் என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய வகுப்பறையிலே நான் ஆக்கச் ஏற்பாடுகளை நீங்கள் செய்து வைக்கலாம். பாருங்கள், இது ஒரு டோலக் கருவி. இவ்வாறு நீங்கள் செய்து இதை உங்களுடைய வகுப்பறையில் காட்சிப்படுத்தலாம், அப்படி தொங்க விடலாம். ஏண்டா அநேகமாக எல்லா பாடசாலைகளிலும் டோலக் வாத்தியம் இருக்காது.
அப்போ நாங்கள் இதில் எப்படி படிப்பிச்சுட்டு போனால் இது இப்போ பார்க்க மாட்டேன் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் வகுப்பறையிலே நீங்கள் இவ்வாறு ஒரு எடுத்து இப்படி செய்து இதை காட்சிப்படுத்துகிறீர்கள் சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு டோலக் கருவி இப்படி இருக்கின்றது, இது என்ன கருவி என்று நீங்கள் சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் உடுக்கு, முதல் நான் சொன்ன உடுக்கு வாத்தியம், இதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது உடுக்கு வாத்தியம். இது பின்னால் நீங்கள் ஏதாவது ஒன்றில் இப்படி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி செய்து, இது பெருசாகவும் செய்யலாம், இது சிறியதாக இருக்கின்றது. இப்படி ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வைத்து இப்படி ஸ்டாண்ட் மாதிரி செய்து இந்த உடுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதை நீங்கள் காட்சி பொருளாக வைக்கலாம். இப்போ உடுக்கு, இது டோலக். இந்த டோலக்கும் ஒரு முறை சார், அதாவது ஒரு கர்நாடக சங்கீதத்திற்குரிய வாத்தியமாக இல்லை. இதுவும் ஒரு கிராமப்புறங்களில் ஒரு கிராமிய இசைக்கருவி ஆகத்தான் இந்த வாத்தியம் காணப்படுகின்றது. அதாவது பாடல்களை பாடும்போது இந்த வாத்தியத்தை வாசிப்பார்கள். இந்த வாத்தியம் மாமரத்தில், அந்த மாமரத்தில் இருந்துதான் இந்த வாத்தியம் செய்ய, இந்த கொட்டு செய்வதற்கு பயன்படுத்தப்படும் மரம் மாமரம், அதில் இருந்துதான் இந்த வாத்தியம் செய்யப்படுகின்றது. அதாவது டோலக் வாத்தியம். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் பறை. இந்த பறை எவ்வாறு செய்யப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பறை ஆதி காலத்தில் செய்திகளை அறிவிப்பதற்காக இந்த பறை என்ற வாத்தியம் பயன்படுத்தப்பட்டது. இதற்கு முரசு என்றும் அழைக்கப்படுகின்றது. அதாவது ஆதி காலத்தில் இந்த வாத்தியத்தை அடித்துத்தான் அரச செய்திகளை அறிவிப்பார்கள். அதால் இதை முரசு என்றும் இந்த பறை வாத்தியத்தை சொல்லப்படுகின்றது. தற்சமயம் இந்த பறை வாத்தியம் மரணச் சடங்குகளில் பயன்படுத்தப்படுவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆனால் இப்பொழுது மரணச் சடங்குகளில் பேண்ட் வாத்தியமும் பிடிக்கப்படுகின்றது. ஆகவே எங்களுடைய கிராமிய கலைகள் சிலது கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு போய்கொண்டு இருக்கின்றது. அந்த நாளில் இருந்து இந்த பறை என்ற வாத்தியம்தான் பயன்படுத்தப்பட்டது. இப்போது பேண்ட் வாத்தியம் பிடிக்கப்படுகின்றது. இந்த பறை அநேகமாக இல்லாமலும் போய்கொண்டிருக்கின்றது இந்த பறை என்ற வாத்தியம். அதேபோல் கோவில்களையும் சில நவராத்திரி நிகழ்வுகள், அப்படியான ஒரு அம்மன் கோயில்களில் இந்த பறை வாத்தியம் பயன்படுத்தப்படுகின்றது. அப்போ அந்த நாளில் இந்த மக்கள் இந்த வாத்தியத்தை மிகவும் கூடுதலாக பயன்படுத்தினார்கள். அதாவது இந்த மக்கள் ஆதி காலத்தில் ஒவ்வொரு நிலங்கள் இருந்ததா. என்ன நிலங்கள் என்று சொன்னால் குறிஞ்சி, பாலை, அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் முல்லை, அடுத்த மருதம், அடுத்த நெய்தல், இவ்வாறு 5 நிலங்கள் காணப்பட்டது. அதாவது 5 நிலங்கள் காணப்பட்டது. இப்போ குறித்து கொள்ளுங்கள், இந்த அதாவது பறை வாத்தியத்திற்கு, பறை வாத்தியத்தை பற்றி குறிப்பிடும்போது தான் இந்த நிலங்களை பற்றி கூறப்படுகின்றது. அதாவது 5 நிலங்கள். இந்த 5 நிலங்களையும் அவர்களுடைய வாழ்க்கையை வைத்துக்கொண்டு அந்த நிலங்களில் இருப்பவர்கள் வாழ்ந்தார்கள். அதாவது 5 நிலங்களும் குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், அடுத்தது நெய்தல். அப்போ பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த குறிஞ்சி நிலத்தில் வாழ்பவர்கள் தொண்டகப்பறை. குறிஞ்சி நிலத்தில் வாழ்பவர்கள் தொண்டகப்பறை. அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் பாலை நிலத்தில் வாழ்பவர்கள் நிறைகோட்பறை. பாலை நிலத்தில் வாழ்பவர்கள் நிறைகோட்பறை. அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் முல்லை. முல்லை நிலத்தில் வாழ்பவர்கள் ஏறுகோட்பறை. ஏறுகோட்பறை. அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் மருதம்.
இந்த மருத நிலத்தில் வாழ்பவர்கள் நெல்லரி பறை. மருத நிலத்தில் வாழ்பவர்கள் நெல்லரி பறை. அடுத்ததாக நெய்தல் நிலத்தில் வாழ்பவர்கள் நாவா பறை. நாவா பறை. அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றவாறு அவர்கள் இந்த பறைகளை அமைத்து கொண்டார்கள். அதற்கு பெயர்களை வைத்தார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றவாறு அவர்களுடைய பாடல்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் இந்த பறைகளுக்கு பெயர்களை வைத்து கொண்டார்கள். அப்போ ஒவ்வொருத்தரும் இதில் குறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் இந்த பெயர்களை குறித்து கொள்ளுங்கள். இதில் பார்த்தீர்கள் சொன்னால் இந்த பறைகளில் காணப்படும் என்னென்ன பறைகள் காணப்படுகின்றது என்று குறிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கால அந்த பெயர்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றது. இதை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். இப்பொழுது முதல்ல இருந்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த கிராமிய இசைக்கருவிகளில் வரக்கூடிய வினாக்களை பாருங்கள். முதலாவது நாங்கள் பார்த்தோம் உடுக்கு, அதாவது கிராமிய இசைக்கருவிகள். கிராமிய இசைக்கருவிகள் நிறைய இருக்கின்றது. அதில் நாங்கள் பார்க்க போவது முதலாவதாக உடுக்கு. இந்த உடுக்குக்கு துடி என்று அழைக்கப்படும். இது கிராமப்புறங்களில் வாழும் மக்களினால் பாடப்படும் பாடல்களுக்கு பயன்படுத்தப்படுவது. அதாவது மாரியம்மன் பாடல்கள். அதாவது நான் குறிப்பிட்டேன், நவராத்திரி காலங்களில் சில இடங்களில் இந்த பாடல்களை பாடி உடுக்கு அடிப்பார்கள். அதாவது கரகத்துக்குத்தான் கூடுதலாக இந்த உடுக்கு பயன்படுத்தப்படுகிறது. கரகம் ஆடும்போது இந்த உடுக்கை பாடலை பாடி இந்த உடுக்கை வாசிப்பார்கள். அதை நான் கூறினேன். இங்கு திருவோணமலை, மட்டக்களப்பு போன்ற இடங்களில் இந்த நவராத்திரி 10வது நாள் இதை நீங்கள் பார்க்கலாம். அது இங்கே யாழ்ப்பாணத்தில் இல்லை. இங்கே திருவோணமலையில் விஜயதசமி அன்று 10வது நாள் இதை பார்க்க விரும்பினால், இந்த உடுக்கடித்து இந்த கரகம் எவ்வாறு பார்க்க விரும்பினால் நீங்கள் 10வது நாள் அங்கு சென்றீர்கள் சொன்னால் அன்று இரவு மிகவும் அழகான கரகங்கள் ஒவ்வொரு கோவில்களிலும் இருந்து வெளிக்கிடுவார்கள். இந்த மாரியம்மன் பாடல்களை பாடி, சக்திக்குரிய பாடல்களை பாடி இந்த உடுக்கடித்து அவர்கள் ஒவ்வொரு தெருக்களாக போய் நிறகுடம் எல்லாம் வீட்டு வாசல்களில் வைத்திருப்பார்கள். அவர்கள் இரவு வெளிக்கிட்டால் விடியத்தால் அந்த வெளிக்கிட்ட கோவில்கள், தங்களுடைய கோவில்களுக்கு விடிய போய் சேருவார்கள். மிகவும் அழகான ஒரு விழாவாக அது அன்று அங்கு எடுக்கப்படுகின்றது. அதற்காக பயன்படுத்தப்படுவதுதான் இந்த உடுக்கு. கிராமப்புறங்களில் கிராமிய முறையிலே நடைபெறும் பூஜை நிகழ்வுகளில் பாடப்படும் பாடல்களுக்கு பயன்படுத்தப்படுவதுதான் இந்த உடுக்கு. இந்த உடுக்குக்கு துடி என்றும் அழைக்கப்படுகின்றது. அதாவது இந்த உடுக்கை பார்த்தீர்கள் என்றால் 2 பக்கம் தோள்கள் காணப்படுகின்றது. இதில் தட்டித்தான் இந்த இசை எழுப்பப்படுகின்றது. நடுவில் பட்டு கட்டப்பட்டு இருக்கும். நடுவில் பாருங்கள், இந்த இடை சுருங்கி காணப்படுகின்றது. இதில் பட்டு கட்டப்பட்டு இருக்கும். இந்த உடுக்கை கூட நீங்கள் உங்களுடைய வகுப்பறைகளில் செய்யலாம். அதாவது 2 சிரட்டைகளை எடுத்து நடுவில் அப்படி வைத்து நடுவில் ஒரு பட்டை கட்டி இங்கால தோளுக்கு ஏதாவது நான் முன்பு காட்டியது போல் அந்த பாக்கு ஓலையுடன் சேர்ந்து வரும் அந்த பாலை மாதிரி அதை எடுத்து 2 பக்கத்துக்கும் போட்டீர்கள் என்று சொன்னால் மிகவும் அழகாக இருக்கும் உடுக்கு. அதே போல் அடுத்ததாக நாங்கள் பார்த்த உடுக்கு, அடுத்தது டோலக். இந்த டோலக்கும் இதில் படத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. நான் அதையும் கூறினேன் என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய வகுப்பில் உங்களுடைய சங்கீத அறையில் உங்களுக்கு இந்த டோலக் வாத்தியம் எல்லா பாடசாலைகள்லையும் இருக்காது. அப்போ நாங்கள் இதில் படித்தோம்னு சொன்னால் இதில் பார்த்தா அவ்வளோ சரி
அப்போ திருப்பி என்னென்னு சொன்னால் அப்புறம் இங்கே இதை போட்டு தான் நாங்கள் தட்டி பார்த்து படிக்க வேண்டி வரும். ஆகவே இவ்வாறு நீங்கள் செய்து இதை உங்களுடைய வகுப்பறையில் காட்சிப்படுத்தலாம் என்று கூறினேன். டோலக் வாத்தியத்தினுடைய படம் இதை செய்து நீங்கள் இப்படி தொங்க விடலாம். இல்லாட்டி உங்களுக்கு எவ்வாறு செய்யலாமோ அவ்வாறு செய்து நீங்கள் இதை காட்சிப்படுத்தலாம். இது டோலக் வாத்தியம். இது உடுக்கு. உடுக்கு உண்மையான உடுக்கும் காட்டினேன். இது வந்து படம் உடுக்கு. இப்போ டோலக் இதுவும் ஒரு கிராமப்புறங்களில் சாதாரணமாக ஒரு பயன்படுத்தப்படும் ஒரு வாத்தியம்தான் இந்த டோலக். சாதாரண மக்கள் தங்களோட வாட்டில் பாடி இதை வாசிப்பார்கள். இதுக்கு இந்த டோலக் வாத்தியமெல்லாம் நாங்கள் பழகித்தான் வாசிக்கணுமென்றது இல்லை. கிராமப்புற மக்களினால் அவர்களுக்கு இயல்பாகவே இந்த டோலக் வாத்தியம் வாசிக்கக்கூடிய ஒரு தன்மை வரும். அது சில மக்களுக்கு இயல்பாகவே வருவது. அதே போல் இந்த கரகம் என்று சொன்னேன். இந்த கரகம் வந்து இந்த கூடுதலாக இந்த உடுக்கு பயன்படுத்தி பாடப்படும் பாடல் மலையகத்திலையும் கூட காணப்படும். அதாவது கரகம் என்று சொன்னால் அந்த கரகம் அவர்கள் மலையகத்தில் அந்த தலையில் வைத்து விட்டுட்டு அந்த கரக நடனம் எல்லாம் செய்வார்கள். நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணித்தான் செய்யணும். கரகம் அவர்கள் தலையில் வைத்து விட்டுட்டு கரகம் நடனங்கள் செய்வார்கள். அப்படி ஒரு இயல்பான ஒரு தன்மை அங்கு காணப்படுகின்றது. அதே போல்தான் மட்டக்களப்பு வசந்தன் பாடல்கள், யாழ்ப்பாணம் மட்டக்களப்பிலாம் அந்த வசந்தன் பாடல்கள் என்றும் காணப்படுகின்றது. அதேபோல் அவற்றிற்கும் இந்த வாத்தியங்கள் பயன்படுத்தப்படுகின்றது. நாங்கள் நாட்டார் பாடல்களையும் பார்க்கலாம். இதற்கு முதல் பார்த்தினா நாட்டார் பாடல்கள். போன வகுப்பில் உங்களுக்கு நாட்டார் பாடல்கள் பற்றி பார்த்தது. அதோடு தொடர்புதான் இன்றைய வகுப்பில் நான் இந்த கிராமிய இசை கருவிகளை எடுத்திருக்கின்றோம். ஏன்னா ரெண்டும் ஒரு தொடர்புபட்ட பாடம். நாட்டார் பாடல்கள் கலாச்சார பின்னணி போன வகுப்பில் பார்த்தோம். இது கிராமிய இசைக்கருவிகள். அப்போ ரெண்டிற்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது. அதாவது வசந்தன் பாடல்கள் அது வந்து யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு பிரதேசங்களில் வசந்தன் பாடல்கள், அப்படியான பாடல்களுக்கும் இந்த கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றது. அதை விட நீங்கள் பார்த்துருப்பீங்கள் யாழ்ப்பாணத்தில் காத்தவராயன் குத்து, அதே மாதிரி மன்னாரில் நாட்டுக்கூத்து, தென்மோடி நாட்டுக்கூத்து காணப்படுகின்றது. அதே போல் மட்டக்களப்பில் வடமோடி தென்மோடி நாட்டுக்கூத்து காணப்படுகின்றது. அதே போல் மலையகத்தில் வந்து காமன் கூத்து என்று அழைக்கப்படுகிறது. அப்படியான நிகழ்வுகளுக்கும் இந்த வாத்தியம் பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது காத்தவராயன் கூத்து, அடுத்ததாக தென்மோடி வடமோடி நாட்டுக்கூத்து, அடுத்ததாக காமன் கூத்து. அப்போ காத்தவராயன் கூத்து வந்து யாழ்ப்பாணத்துலேயும், மன்னாரில் தென்மோடி, வடமோடி தென்மோடி நாட்டுக்கூத்து வந்து மட்டக்களப்பில் காணப்படுகின்றது. காமன் கூத்து என்பது மலையகத்தில் காணப்படுகின்றது. அப்போ அப்படியான அந்த கூத்து வகைகளுக்கும் வசந்தன் பாடல்களுக்கும் இந்த வாத்தியம் பயன்படுத்தப்படுகின்றது. அதற்காகத்தான் குறிப்பிடுகின்றேன் எவ்வாறான வாத்தியங்கள் பயன்படுத்தப்படுகின்றது, மற்றது எந்தெந்த பிரதேசத்தில் எவ்வாறான பாடல்கள் காணப்படுகின்றது என்று. அடுத்ததாக பார்த்தோம் நாங்கள் இந்த பறை. இதில் காணப்படுகிறது பறை செய்யப்படும் விதம்தான் இந்த படத்தில் காணப்படுகின்றது. இந்த பறையை நாங்கள் முரசு என்றும் அழைக்கின்றோம். இந்த பறை வந்து ஒரு மரணச் சடங்கில் பயன்படுத்தப்படுகின்றது. இப்போது முற்காலத்தில் வந்து, அதாவது ஆதி காலத்தில் வந்து ஒரு அரச செய்திகளை அறிவிக்கும் வாத்தியமாக பயன்படுத்தப்படுகின்றது. அரச செய்திகளை அறிவிக்கும், அதாவது இந்த பறையை அடித்து முழக்கம் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த பறையை முழங்கி தான் அந்த அரச செய்திகளை அறிவிப்பார்கள். பறை. அப்போ இந்த பறைக்கு நாங்கள் முரசு என்றும் அழைக்கின்றோம். அடுத்ததாக இந்த பறை மரணச் சடங்குகளில் பயன்படுத்தப்படுகின்றது என்று பார்த்தோம். இப்போ உங்களுக்கு கேள்விகள் வருவதாக இருந்தால், உடுக்கிற்கு வழங்கப்படும் வேறு பெயர் துடி. பறை என்னும் வாத்தியத்திற்கு வழங்கப்படும் வேறு பெயர் முழக்கம் அல்லது முரசு. அடுத்ததாக இந்த வாத்தியத்தை நீங்கள் தொகுத்து உடுக்கு கிராமிய இசைக்கருவிகள் பற்றி நீங்கள் விளக்கி எழுதுக, விளக்கம்
எழுதணும்னு சொல்லி அப்படி ஒரு பெரிய கேள்வி வந்தால் நீங்கள் அதற்கு உடுக்கு, டோலக், அடுத்தது இந்த பறை, இந்த மூன்றையும் பற்றி குறிப்பிட வேண்டி வரும். உடுக்கு, உடுக்கு என்னும் வாத்தியத்துக்கு இன்னும் ஒரு பெயர் துடி என்று கூறுவீர்கள். அடுத்ததாக எழுதுவீர்கள், இந்த உடுக்கு கிராமப்புறங்களிலே கோவில்களிலே கரகம் என்னும் நிகழ்வு நடைபெறும் போது இந்த பாடலை பாடி, அதாவது மாரியம்மன் பாடல்கள் அப்படியான பாடல்களை பாடி, வைரவரோடு தொடர்புடைய பாடல்கள் இப்படியான பாடல்களை பாடி இந்த உடுக்கை வாசிப்பார்கள், உடுக்கை வாசிப்பார்கள். கிராமப்புறங்களில் இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றது என்று கூறலாம். இந்த பிரதேசங்கள், இந்த உடுக்கு நிகழ்வு, கரகம் இப்படியான நிகழ்வு இடம்பெறும் பிரதேசம் மட்டக்களப்பு, திருவோணமலை இவ்வாறான இடங்களில் நிகழ்கின்றது என்றும் நீங்கள் குறிப்பிடலாம். அடுத்ததாக டோலக் வாத்தியம் குறிப்பிட்டேன். இந்த டோலக் வாத்தியம் இது என்ன மரத்தினால் செய்யப்படுகின்றது, அதாவது ஒன் வேர்ட் ஆன்சர் கேள்விக்கு வரலாம். இந்த டோலக் வாத்தியம் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் மரம் அது மாமரம். அப்போ இந்த டோலக் வாத்தியம் மாமரத்தினால் செய்யப்படுகின்றது. இந்த டோலக் வாத்தியம் சாதாரண கிராமப்புற மக்களினால் ஒரு வாசிக்கப்படும் வாத்தியமாக இந்த டோலக் வாத்தியம் காணப்படுகின்றது என்று நீங்கள் குறிப்பிடலாம். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் பறை. இது முழுமையான ஒரு பெரிய கேள்விக்குரியதை நான் இப்போ சொல்லிக்கொண்டு வரேன். பறை என்னும் வாத்தியம் ஒரு கிராமிய வாத்தியமாக காணப்படுகின்றது. இது ஆதி காலத்தில் அரச செய்திகளை அறிவிக்கும் ஒரு வாத்தியமாக காணப்பட்டது. இதனை முரசு என்றும் முழக்கம் என்றும் அழைக்கலாம் என்று கூறலாம். அடுத்ததாக மரணச் சடங்குகளில் இந்த வாத்தியம் பயன்படுத்தப்படுகின்றது என்று நீங்கள் எழுதலாம். அதோட இந்த வாத்தியம் பறை ஒரு கிராமப்புறங்களில் இன்றும் அநேகமான கோவில்களில் இந்த சக்தியுடன் தொடர்பட்ட, வைரவருடன் தொடர்பட்ட அப்படியான ஒரு கோவில்களில் இந்த பறை வாத்தியம் வாசிக்கப்படுகின்றது என்பதை நீங்கள் கூறலாம். அது ஒரு பெரிய கேள்விக்குரிய விடையாகத்தான் நான் இப்பொழுது இதை கூறினேன். அடுத்ததாக இன்னும் சில விஷயங்கள் இதனோட சேர்த்துக்கொள்ளலாம். அதைத்தான் நான் சொன்னேன், வசந்தன் பாடல்கள். இந்த வசந்தன் பாடல்கள், மற்றது தென்மோடி வடமோடி நாட்டுக்கூத்து, அடுத்தது காமன் கூத்து, இவ்வாறான பாடல்களுக்கும் இந்த டோலக் என்னும் கருவி பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்தது இந்த காமன் கூத்து, நாட்டுக்கூத்து, தென்மோடி நாட்டுக்கூத்து, வடமோடி நாட்டுக்கூத்து, காத்தவராயன் கூத்து, இந்த ஒவ்வொன்றையும் காணப்படும் பிரதேசங்களாவன என்று சொல்லி போட்டு நீங்கள் அதையும் குறித்து கொள்ளலாம். காத்தவராயன் கூத்து யாழ்ப்பாணத்தில் மக்களால் நடைபெற்று கொண்டு வருகின்றது. அடுத்ததாக மன்னாரில் தென்மோடி நாட்டுக்கூத்து, அடுத்தது மட்டக்களப்பில் தென்மோடி வடமோடி நாட்டுக்கூத்து, அடுத்தது மலையக பிரதேசங்களில் காமன் கூத்து என்பது நடக்கின்றது. இவ்வாறான இந்த கூத்துக்கள், வசந்தன் பாடல்களுக்கும் இந்த டோலக் போன்ற வாத்தியங்கள் பயன்படுத்தப்படுகின்றது என்பதை நீங்கள் குறித்து கொள்ளலாம். அடுத்தது கிராமிய இந்த பாடல்களுக்கும் இந்த வாத்தியங்களுக்கும் தாளம், அதாவது தாளம் என்றது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தாளம் போட்டு தேவாரம் பாடும்போது தாளம் போடப்படுகின்றது. அப்போ அந்த தாளமும் நாங்கள் இந்த கிராமிய இசைக்குள்ளேயும் வரும், அந்த தாளம் என்ற வாத்தியத்தை, அதையும் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் கிராமிய இசை பற்றி பார்த்தோம். மாணவர்களே, திரும்பவும் ஒரு கால் இவற்றை நீங்கள் குறித்தும் கொள்ள வேண்டும். அதாவது நிலங்கள், இந்த பறை என்ற வாத்தியத்தில் தான் கொஞ்சம் கூடுதலான விஷயம் கூறப்படுகின்றது. அதை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். அது நிலங்களை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு பறைகளை நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். இந்த இதில் குறிப்பிடப்படுகின்றது 5 நிலங்கள். அப்போ உங்களுக்கு குறிப்பிட கேள்வி வரலாம், 5 நிலங்களும் எவை என்றால் பறை என்னும் வாத்தியத்தை வைத்துக்கொண்டு உங்களுக்கு வரலாம். அங்கே குறிப்பிடப்படும் அந்த 5 நில மக்கள், அந்த 5 நிலங்களும் எவை என்றால் உங்களுக்கு சொல்ல தெரிய வேண்டும். அதாவது குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல், 5 நிலங்கள். இந்த 5 நிலங்களில் வாழ்ந்த மக்களும் தங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஒவ்வொரு நிலங்கள்லேயும் அவர்களுடைய வாழ்க்கை முறை வித்தியாசம்.
அந்த வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் இந்த பறைகளையும் பெயர்களை வைத்திருந்தார்கள். தங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு இந்த பறைகளின் பெயர்களை வைத்திருந்தார்கள். அப்போ உங்களுக்கு வினாக்கள் வரலாம். எவ்வகையான நிலங்கள் காணப்பட்டது என்றால் இந்த 5 நிலங்களை நீங்கள் குறிப்பிட வேண்டும். குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல். அடுத்ததாக வரலாம் உங்களுக்கு வினா எவ்வாறு வரும் என்று சொன்னால், இந்த 5 நிலத்திலும் வாழ்ந்த மக்கள் எவ்வகையான பறைகள் பயன்படுத்தப்பட்டவர்கள், அந்த பறைகளின் பெயர்களை குறிப்பிடுக வேண்டும். அப்போ அதற்கு நீங்கள் எவ்வாறு குறிப்பிடுவீர்கள் என்று சொன்னால், குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்தவர்கள் பார்த்தீர்கள் என்றால் தொண்டகப்பறை, தொண்டகப்பறை. அடுத்தது பார்த்தீர்கள் என்றால் பாலை நிலத்தில் வாழ்ந்தவர்கள் நிறைகோட் பறை, பாலை நிலத்தில் வாழ்ந்தவர்கள் நிறைகோட் பறை. அடுத்தது பார்த்தீர்கள் என்று சொன்னால் முல்லை நிலத்தில் வாழ்ந்தவர்கள், முல்லை அவர்கள் எவ்வாறான ஏறுகோட் பறை, முல்லை நிலத்தில் வாழ்ந்தவர்கள் ஏறுகோட் பறை. அடுத்தது மருத நிலத்தில் வாழ்ந்தவர்கள் நெல்லரி பறை, மருதம் நெல்லரி பறை, நெய்தல் நாவாப்பறை. அப்போ முக்கியமாக நீங்கள் இவற்றை மனதிலே பதித்து வைத்து கொள்ள வேண்டும். மற்ற விடயங்கள் உங்களுக்கு இலவாக இருக்கும். அதாவது உடுக்குக்கு துடி என்று அழைக்கப்படும், அது ஒரு கிராமிய இசைக்கருவி, கோயில்களில் பயன்படுத்தப்படுகின்றது. அப்போ உடுக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்த டோலக். இப்போ பறையில் இந்த விஷயத்தை நீங்கள் நிச்சயமாக கவனித்து மனதில் மனனம் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரிய வேண்டும். இதை நீங்கள் ஒரு காட்சிப்படுத்தலாக செய்து வைத்துக்கொள்ளலாம். இந்த விடயத்தை இதை செய்து இப்படியான ஒரு ஸ்டாண்ட்லையாவது இப்படி செய்து நீங்கள் உங்களோட வகுப்பறையில் காட்சிப்படுத்தி வைத்துக்கொள்ளலாம். குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல். குறிஞ்சி தொண்டகப்பறை, அடுத்ததாக பாலை நிறைகோட்பறை, அடுத்ததாக முல்லை ஏறுகோட்பறை, அடுத்ததாக மருதம் நெல்லரிப்பறை, அடுத்ததாக நெய்தல் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாவாப்பறை. 5 பறைகளும் தெரிய வேண்டும் உங்களுக்கு, 5 நிலங்களும் தெரிய வேண்டும். இதுதான் இதில் முக்கியமாக நீங்கள் மனதில் நிறுத்தி வைக்க வேண்டிய விடயம். ஆகவே மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது இன்றைய வகுப்பில் இந்த கிராமிய இசைக்கருவிகள் பற்றி நாங்கள் மிகவும் அழகாக பார்த்தோம். பார்த்தீர்கள் என்றால் இதில் பறை செய்யப்படுவது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்தது டோலக், அடுத்தது இங்கே உடுக்கு. இவற்றை நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்கள். அதாவது தரம் 8 மாணவர்களுக்குரிய தவணை 2க்குரிய பாடம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.